இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இலங்கையை சேர்ந்தவர் ரோஹிணி வசந்தி பிரியஸ். இவர் கடந்த 2005ஆம் ஆண்டு அபுதாபியில் வேலை பார்க்கும் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வளர்புரம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு 2 பெண் குழந்தைகளும் இருக்கின்றன. அதன் பிறகு கணவர் கார்த்திகேயன் தொடர்ந்து அபுதாபியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். கடந்த 2013ஆம் ஆண்டு கார்த்திகேயனுக்கும் ரோஹிணிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன் வீட்டில் இருக்கும்போதே சில ஆண்கள் நேரடியாக ரோஹிணியின் வீட்டுக்கு வந்து ரோஹிணியிடம் சிரித்து பேசி பழகியதாக கூறப்படுகிறது. இந்த நிலைமையில்தான் கார்த்திகேயன் ரோஹிணியிடம் யார் அவர்கள் என்று கேட்டபோது ரோஹிணி கணவனுக்கு முறையான பதில் சொல்லாமல் நீ எனக்கு தேவையில்லை என்று அவரை ஒதுக்கி வைத்துவிட்டு தனியாக சென்று விட்டார். அதிலிருந்து ஆயில் மில் பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் கமலக்கண்ணன் என்பவருடன் கணவன் மனைவி போல இந்த பெண் வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு புடவிய வியாபாரம், ரியல் எஸ்டேட் என சில தொழில்களை செய்த ரோஹிணி குழந்தைகளை அடிக்கடி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர் வீட்டில் விட்டுவிட்டு செல்வதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலைமையில்தான் சில மாதங்களுக்கு முன்பு 5 வயது இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை ரோஹிணி வளர்த்து வருவதாகவும் அந்த குழந்தைக்கு தந்தை யார் என்று தெரியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அந்த மர்ம நபருடன் ரோஹிணி திருமணம் செய்து கொண்டாரா அல்லது அவருடன் தனியாக வசித்து வருகிறாரா என்றும் தெரியவில்லை. அது தவிர முறையான பாஸ்போர்ட் இல்லாமல், அதாவது பாஸ்போர்ட் காலாவதியாகி பல வருடங்கள் ஆகிறது. அரசின் விதிமுறைகளுக்கு மாறாக பல ஆண்டுகளாக தங்கி வருகிறார். இது தொடர்பாகவும் கார்த்திகேயன் பல தடவை திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி ஆகியோருக்கு பல புகார் கடிதங்கள் எழுதியுள்ளார். அந்த புகார் கடிதங்கள் மீது இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லையாம். இந்த நிலைமையில்தான் ராஜாஜிபுரத்தில் துணிக்கடை நடத்தி வரக்கூடிய ரோஹிணி மீது நேற்று அவருடைய கடைக்கு வந்த 2 மர்ம நபர்கள் அவரிடம் தகராறு செய்து அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தலை மற்றும் கழுத்து பகுதியில் வெட்டியதாக சொல்லப்படுகிறது. இதற்கு காரணம் பிரிந்து சென்ற கமலக்கண்ணனா அல்லது ரோஹிணி தான் பழகிய இன்னும் சில இளைஞர்களா, அவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலால் தான் இந்த ரோஹிணியை வெட்டினார்களா என்று தெரியவில்லை. இது தொடர்பாக திருவள்ளூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து கார்த்திகேயன் உறவினர்களிடம் விசாரணை செய்து வருகிறார்கள். ஆனால் உண்மை என்ன? ரோஹிணி வசந்தி பிரியஸிடம் தொடர்பில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் எத்தனை பேர்? அவர் வைத்திருக்கக்கூடிய செல்போனை ஆய்வு செய்தால் இதுவரை ரோஹிணி எத்தனை ஆண்களிடம் பேசியிருக்கிறார், என்ன பேசியிருக்கிறார், அவருடன் நெருக்கமாக தொடர்பில் இருக்கும் இளைஞர்கள் யார் யார் என்பது தெரியவரும் என்கிறார் இந்த பெண்ணுடைய முன்னாள் கணவர் கார்த்திகேயன். மேலும் போலீசார் உண்மையை விசாரிக்க தயக்கம் காட்டாமல் தீர விசாரித்து கள்ள பாஸ்போர்ட்டில் பல வருடங்களாக அரசு அனுமதி இல்லாமல் திருட்டுத்தனமாக வசித்து வரும் ரோஹிணி மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் அவருடைய முன்னாள் கணவர் கார்த்திகேயன். அதேபோல தன் குழந்தைகளின் வாழ்க்கை எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். தன் குழந்தைகளை அவருடன் வைத்திருந்தால் குழந்தைகளும் கெட்டு பாழாய் போய்விடுவார்கள். குழந்தைகளை மீட்டு என்னுடைய தாயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிறார் கார்த்திகேயன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.